அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கணிதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் மற்றும் வேலை. அதை பற்றி தான் இந்த பகுதியில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு, பி அப்படிங்கிறவங்க 30 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதுதான் கேள்வி. இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் அப்படிங்கிறது கொடுத்துருக்க 2 நம்பராலையும் வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண், அதுதான் எல்சிஎம் அப்படிங்கிறது. இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை அப்படி என்ன அப்படின்னா 60/20 = 3. அதாவது ஒரு நாளைக்கு ஏங்கிறவங்க 3 மணி நேரம் வேலை பார்க்குறது. பியோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/30 = 2 யூனிட்ஸ். அதாவது பி வந்து ஒரு நாளையில் 2 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஒரு நாள் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 3 + 2 = 5 யூனிட். அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 60/5 = 12 நாள். அது ஏபி 2 பேரும் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 14 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஏ வந்து அந்த வேலையை 48 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பிங்கிறவங்க எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எல்சிஎம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது 2 எண்களால் வகுப்படக்கூடிய ஒரு பொதுவான எண், அதுதான் எல்சிஎம். இங்கே எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. ஏ ப்ளஸ் பி அதோட ஒரு நாள் வேலை என்ன அப்படிங்கன்னா 48/16 = 3. அதாவது ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளையில் 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா 48/48 = 1 யூனிட். அதாவது ஏவோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 1 மணி நேரத்தில் வேலையை பார்க்குறாரு. இப்போ பியோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ = 3 - 1 = 2 யூனிட்ஸ். அதாவது பியோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா 3 - 1 = 2 யூனிட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா 48/2 = 24 நாளில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு, பி அப்படிங்கிறவங்க 20 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஏவோட ஒரு நாள் வேலை 5, அதாவது 5 மணி நேரம். பியோட ஒரு நாள் வேலை 3 மணி நேரம். அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வி. எல்சிஎம் என்ன அப்படின்னா 12/20 = 60. அதுதான் எல்சிஎம். இப்போ ஏயோட ஒரு நாள் வேலைன்னா 5 நாள் கொடுத்துட்டாங்க. பியோட ஒரு நாள் வேலை 3 மணி நேரம். அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 40/8 = 5. இதுதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகிற நாள். 5 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிடுறாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறவங்க 12 நாள்லையும் பி அப்படிங்கிறவங்க 9 நாள்லையும் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தா எல்சிஎம் வந்து உங்களுக்கு 36. ஏவோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36/12 = 3 யூனிட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்க்குறாரு ஏங்கிறவர். பிங்கிறவங்க ஒரு நாளைக்கு 36/9 = 4 யூனிட்ஸ். அதாவது பியோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து 3 + 4 = 7 யூனிட்ஸ். அதாவது ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 36/7 = 10⁻²7 நாட்கள். அதாவது 10 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா
ஏபி 2 பேரும் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையையும், பிசி 2 பேரும் சேர்ந்து 15 நாட்களில் ஒரு வேலையையும், சி ப்ளஸ் ஏ அதாவது சியும் ஏவும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள்லையும் முடிக்கிறாங்க. அப்போ ஏபிசி ஏபிசி 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏற்கனவே சொன்னது தான். ஏற்கனவே முன்னாடி உள்ள மாடலில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் என்னன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, அதுதான் கேள்வி. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 60. இப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 60 டிவைடட் பை 12 = 5 யூனிட். அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. யார்? ஏவும் பியும் சேர்ந்து. இப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 15 = 4 யூனிட். அதாவது பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அடுத்தது சி ப்ளஸ் ஏ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 60 டிவைடட் பை 20 = 3 யூனிட்ஸ். அதாவது சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ அனைத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா இதில் ஏ 2 தடவை வந்திருக்கு. அதனால் 2a + b + c = 5 + 4 + 3 = 12 யூனிட்ஸ். அதாவது 3 பேரும் சேர்ந்து ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 12 டிவைடட் பை 6. அதாவது ஏபிசி 3 பேரும் ஒரு நாளையில் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 12 டிவைடட் பை 2 = 6 மணி நேரம். 3 பேரும் சேர்ந்து 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 6 = 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஏபி 2 பேர் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையையும், பிசி 2 பேரும் சேர்ந்து 15 நாட்களில் ஒரு வேலையையும், ஏ ப்ளஸ் சி = அதாவது ஏவும் சியும் சேர்ந்து 20 நாட்களில் ஒரு வேலையும் முடிக்கிறாங்க. அப்போ 3 பேரும் தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ எல்சிஎம் எடுத்தால் எல்சிஎம் 60. இப்போ ஏபிசி 3 பேரோட வேலை நேரம், அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ சியோட ஒரு நாள் வேலை எப்படி பார்க்குறதுனா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி = 6 - 5 ஒரு யூனிட். அதாவது சியோட ஒரு நாள் வேலை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். சியோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது ஏவோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் பி ப்ளஸ் சி = 6 - 4 = 2 யூனிட்ஸு. ஏயோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. பி அப்படிங்கிறவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி = 6 - 3 = 3 யூனிட்ஸு. பியோட ஒரு நாள் வேலை என்னன்னா 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்க தனித்தனியாக எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏ 60 டிவைடட் பை 2 = 30 நாளில் வேலையை முடிக்கிறாரு. பி அப்படிங்கிறாங்க 60 டிவைடட் பை 3 20 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. சி = 60 டிவைடட் பை 1 = 60 நாட்களில். இந்த 60ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 60ங்கிறது எல்சிஎம். இந்த 2 3 1ங்கிறது ஒரு நாளைக்கு ஏபிசி அவங்க வேலை பார்க்கக்கூடிய நேரங்கள். இதுதான். இப்போ ஏ 30 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. பிங்கிறவங்க 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை சிங்கிறவங்க 60 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏ வந்து 10 நாளில் ஒரு வேலையையும் பி வந்து 15 நாட்களில் ஒரு வேலையும் முடிக்கிறாங்க. அவங்க அந்த வேலைக்காக பெறுற தொகை 2 பேரும் சேர்ந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. இப்போ ஏ மட்டும் அதுலேருந்து எவ்வளோ தொகை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கணும். இப்போ எல்சிஎம் எடுத்தால் 30. ஏயோட ஒரு நாள் வேலை என்ன? 30 ÷ 10 = 3 மணி நேரம். ஏ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. பி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 30 ÷ 15 = 2 மணி நேரம். ஏவோட ஒரு நாள் வேலை வந்து 3 மணி நேரம், பியோட ஒரு நாள் வேலை 2 மணி நேரம். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ ஏ மட்டும் எவ்வளோ தொகை பெறுறாரு அப்படின்னா 3 ÷ 5 × 2 லட்சம். இதை டிவைடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,20,000 அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த அமௌண்ட் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா ஏ பெரும் தொகை. அதுதான் எப்படின்னா 3 ÷ 5 × 2 லட்சம். இப்போ எக்ஸ் வந்து ஒரு வேலையை 4 நாட்கள்லையும், ஒய் அப்படிங்கிறவங்க ஒரு வேலையை 6 நாட்கள்லையும், இசட் அப்படிங்கிறவங்க ஒரு வேலையை 10 நாட்கள்லையும் முடிக்கிறாங்க. இப்போ அவங்க மொத்தமாக பெறக்கூடிய சம்பளம் என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 வாங்குகிறாங்க. இப்போ எக்ஸு, ஒய் மற்றும் இசட் அவங்க தனித்தனியாக எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கணக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு பொது எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போ எக்ஸோட ஒரு நாள் வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 ÷ 4 = 15 நிமிட்ஸ். அதாவது எக்ஸோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 15 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஒய்யோட வேலை விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ÷ 6 = 10 யூனிட்ஸ். அதாவது ஒய்ங்கிறவங்க ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னுங்கிறது 10 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. இசட் அப்படிங்கிறவங்க 60 ÷ 10 = 6 யூனிட்ஸ். அதாவது இசட்டோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளையில் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 31 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்க பெறக்கூடிய தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸு அப்படின்னு 15 ÷ 31 × 31,000. இந்த கணக்கு டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா 15,000 வரும். அப்போ எக்ஸு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது 15,000. ஒய்யோட பங்கு அப்படிங்கிறது 10 ÷ 31 × 31,000 = 10,000. அதாவது எக்ஸுங்கிறவர் பெறக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. அடுத்து இசட்டுங்கிறவங்க பெறக்கூடிய சம்பளம் பார்த்திங்கன்னா 6,000. இது எப்படின்னா 6 ÷ 31 × 31,000. ஆக இது மூணையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். 15 10,000 25,000 ப்ளஸ் 6,000 36,000 வந்துடுச்சா? மேலே கணக்குலேயே பார்த்தீங்கன்னா 31,000 பெறுறாங்க. அதில் 3 பேரும் தனித்தனியாக பெறக்கூடிய பங்குத்தொகை அதுதான் இதில் நம்ம விடையாக பார்த்துருக்கோம். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும்.